அண்ணா ஆளை எடுக்கிறாங்களாண்ணா? கேட்கலுங்களாண்ணே? அண்ணா டிப்ளமோ படிச்சிருக்கோம், ஆள் எடுக்கிறாங்களா? அங்கே தான் போய் கேட்கணுமா? இவெல்லாம் தெரில பாடுறா. நிஜமாவே வேற ஆளுன்னு நினைச்சிருந்தியா? தெரியவே இல்லையா? சரி வா போ. இங்கே என்ன பண்ணுற? வேற ஒரு பிளான் வச்சுன்னுக்கிறவா, நம்ம வேற ஒரு இடத்த புது இடத்த சுற்றி பார்க்கலாம். மட்டும் குறைய மாட்டேங்குது. சரவணை கூட்டு வரலையா? இடம் போகணும் 4 வருஷமா கிங் மேக்கர் என்ட்ரி. ரெடியா பழமா? இப்போ எங்கே போகிறோன்னா அந்த ஆற்றுக்கு பக்கம் ஒரு சிவன் கோயில் இருக்கும்ல ஒசூரில், அது ஒன்று. அப்புறம் ராயக்கோட்டை ஃபோர்ட்டு, பெரிய டாப் ஹில்லு அது, அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது 3 இடம் பார்த்தோன்னா நம்ம வேலை முடியும். வீடியோக்குள்ளே பார்த்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹை ஸ்கூல். இந்த வீடியோ எதை பற்றினா ஆக்சுவலாக நம்ம வந்து பெங்களூர் டு ராயக்கோட்டை ட்ரிப்பு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து பெங்களூர்லேருந்து நான் ஒர்க் பண்ண இடம் பெலகொண்டப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது ஒசூரில். ஸோ அங்கே போய்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ராயக்கோட்டையில் வந்து ஒரு சின்ன ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த ரைட். ஸோ நாங்கள் வந்து பைக் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் எங்கேருந்து கிளம்புனேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கெங்கேரியிலேருந்து. ஸோ ஆக்சுவலாக நான் போகிற ரூட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸோ பெங்களூர் டு மார்க்கெட் டு டைரி சர்க்கிள் டு எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர், அதுக்கப்புறம் அத்திப்பள்ளி. ஸோ இப்போ என்ன ரூட்டு ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு பன்சங்கரி டு சில்க் போர்ட் ஃப்ளைஓவர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்க் போர்ட் ஃப்ளைஓவரில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ சில்க் போர்ட் ஃப்ளைஓவர்லேருந்து டவுன் போனதுமே வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ புதுசாக போட்ட சில்க் போர்ட் ஃப்ளைஓவர் வந்து அமேசிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பன்சங்கரியில் இருக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து இந்த ரூட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து ஃப்ளைஓவரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு சடனாக வந்து கீழே பார்த்தோன்னா வழக்கம் போல் பெங்களூருக்கே உண்டான டிராஃபிக்கு. ஸோ இதை வந்து நம்ம கையில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம எதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவரில் வந்த வரைக்கும் செம்ம சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துக்கணும். ஸோ இந்த டிராஃபிக்கில் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டு போக கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாமே ஆகஸ்ட் 15 எல்லாருமே ஊருக்கு போகிறாங்க, அதனால தான் அவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு நினச்சேன். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்காக ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாம் வந்து எப்படா இந்த டிராஃபிக்லேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ லெஃப்ட்டில் பாருங்கள் எல்லாருமே ஊருக்கு போகிறத நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆளை விட்ட போதுன்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டு வெளியே வந்துட்டோம். ரைட்டில் பார்க்குறது வந்து நீங்கள் வந்து பொம்முசந்திரா மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ நம்ம இங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாலியாக வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏறிட்டோன்னா 15 மினிட்ஸில் வந்து நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ போகிறதுக்கு 25 ருபீஸ், வரத்துக்கு 25 ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அப் அண்ட் டவுன் டே பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ 35 ருபீஸ் நம்ம வந்து கொடுத்தோன்னா நம்ம போகிறதுக்கும் வரத்துக்கும் வந்து ஒரே பாஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயர்லி மார்னிங் ஒரு 7 o'clock அந்த எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரில் ட்ராவல் பண்ணுறது அல்டிமேட்டாக இருந்தது. கைஸ் அங்கே டிராஃபிக் நிறைய இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டிய வண்டி. ஸோ ஃப்ளைஓவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன், எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர். ஸோ எல்லாருமே ஊருக்கு போகணும் அப்படின்றதுனால பயங்கரமான டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு திருப்பி விட்டாங்க. ஸோ நம்ம வந்து பேஸ் 2 வழியாக போயிட்டு தான் நம்ம வந்து டோல்கேட்டு பாஸ் வாங்கிட்டு திரும்ப யூட்டர்ன் எடுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டிராஃபிக் இருந்தது. ஸோ நல்ல வேலை முன்னாடியே வந்து நம்மளை வந்து டிராஃபிக் ஜாமில் போய் மாட்டாமல் நம்மளை இந்த லைனுக்கு திருப்பி விட்டதே பெரிய புண்ணியமாக போச்சு. இல்லாட்டி அங்கேயே வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நாம் இங்கே வந்து ஜாலியாக வந்து டே பாஸ் வாங்கிட்டு
வந்துட்டோம். ஸோ பெங்களூரில் இருக்கிற நீங்கள் வந்து எலக்ட்ரானிசிட்டி லைனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து நான் சொல்கிற பாஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்ட்டு நான் அந்த பாஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அங்கே வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால தான் அங்கே வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. ஸோ நாம் வந்து டே பாஸ் வாங்கிட்டோம், போயிட்டு நம்ம வந்து இதே லைனில் தான் வரப்போகிறோம் அப்படின்றனால அங்கே இருக்க பாருங்கள் 2 வீலர்ஸ் டே பாஸ் கேஷ் வேலிட் அன்டில் மிட்நைட் ருபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. ஸோ நம்ம வந்து டே பாஸ் எடுத்துகிட்டோம்னா 35 ருபீஸ் கொடுத்துடலாம். ஸோ அப் அண்ட் டவுன் நம்ம வந்து இதை வந்து நைட் 12 மணிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டே பாஸ் எடுக்க மறந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வரத்துக்கு 25, போகிறதுக்கு 25, டோட்டலாக 80 ரூபா ஆகிடும். ஸோ நம்ம வந்து டே பாஸ் எடுத்துக்கிட்டோம்னா 35 ருபீஸில் முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து இப்போ யூடிஎன் எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம பெங்களூர் டு ஒசூர் ரோடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் அந்த டோலுக்காக எவ்வளோ டிராஃபிக் நின்றுட்டுருக்கு. ஸோ நல்ல வேளை நம்ம வந்து யூடர்ன் எடுத்து விட்டதுனால நம்மளுக்கு நிறைய டைம் சேவ்னு கூட சொல்லலாம். இல்லாட்டி டிராஃபிக்கில் நின்று மண்டை காஞ்சிருக்கும். ஸோ நம்ம அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்கோம். ஸோ ஒசூரில் வந்து கர்னூர்ன்ற ஒரு ஏரியா. ஸோ கர்னூரில் வந்து புதுசாக கிராண்ட் சினிமாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. தியேட்டருக்கு போயிட்டு இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, தேட்டருடைய ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு முறையாச்சும் கிராண்ட் சினிமாஸுக்கு படத்துக்கு போகலான்னாலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் டைம் கிடைச்சதில்ல. ஸோ நம்ம அந்த சைட் போயிட்டு ஸோ அட்லீஸ்ட் தேட்டருக்கு வெளியே வாட்சி நின்று எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்னேன். ஸோ அவுட்லுக்கே பயங்கரமாக இருந்தது. ஸோ பெங்களூர்லேயே வந்து இது ஒசூர்லேயே வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் இதுதான் கிராண்ட் சினிமாஸ். இதுக்குள்ளே வந்து 4 ஸ்க்ரீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வந்து மெயின் ஸ்க்ரீனு, 2 வந்து சின்ன ஸ்க்ரீனு. ஸோ நீங்கள் ஒசூரில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து கிராண்ட் சினிமாஸ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ அங்கேயே போய்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாரையும் ஒவ்வொருத்தராக கலெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எங்கே போகிறோன்னா அந்த ஆற்றுக்கு பக்கம் ஒரு சிவன் கோயில் இருக்கும்ல ஒசூரில், அது ஒன்று. அப்புறம் ராயக்கோட்டை ஃபோர்ட்டு பெரிய டாப் ஹில்லு அது அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது 3 இடம் பார்த்தோன்னா நம்ம வேலை முடியும். ராயக்கோட்டையிலேருந்தே ஒரு இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 25 கிலோமீட்டர் என்னமோ வருது. ஸோ இந்த மாதிரி பைக் ட்ரிப்பில் வந்து என்ன ஒரு ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஒன்று சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கே நம்மளுக்கு வந்து நிறையா டைம் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. சுந்தரம் கிளைட்டா பிரைவேட் லிமிடெட் நம்மளை வாழ வச்ச இடம்டா. வா 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 போகலாம் அவங்ககிட்ட. அண்ணா ஆளை எடுக்கிறாங்களாண்ணா? கேட்கலுங்களாண்ணா? அண்ணா டிப்ளமோ படிச்சிருக்கோம், ஆள் எடுக்கிறாங்களா? அங்கே தான் போய் கேட்கணுமா? இவ்வளோ தெரில பாடுறா. நிஜமாவே வேற ஆளு நினைச்சிருந்தியா? முன்னே தெரியவே இல்லையா? சரி வா போ. இங்க என்ன பண்ற? நான் பார்த்துருந்தேன். என்னடா ஆள் எடுக்க இப்படியே போனா? ஆமா இப்போதான் அவன் பார்த்துட்டு சொன்னான். இப்போதான் வர ஷிஃப்ட்ல இருந்து இவ்வளோ நேரம் ஆகுது நைட் ஷிஃப்ட் முடியறதுக்கு. இன்னைக்கு லீவ் இல்லை, ஒரு வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயா? யூஎன்ஓ மின்டா எல்லாமே கிழிஞ்சு, டிங் மட்டுமே கிழிஞ்சு, பேண்ட் கூட கிழிஞ்சிருச்சு. இப்போ சரிப்பா போவான். ஆ இல்லைப்பா, அப்போ எல்லோரும் அங்கே தான் இருக்கிறாங்க, போகலாம். இங்கே நான் கைஸ் நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து ஒரு 4 வருஷம் வந்து வேலை செஞ்சோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்த கம்பெனி அதுதான். நம்மளுடைய கெரியருக்கே வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்த இடமும் இது தான். ஸோ இந்த இடத்துல வரும்போதெல்லாம் எங்களுக்கு பழைய மெமரிஸ் தான் ஞாபகம் வந்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணது, ஸோ பசங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுது, ஸோ பயங்கரமான ஒரு ஓல்டு மெமரிஸ்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு இந்த இடம் எங்களுக்கு வந்து ரொம்பவே அட்டாச்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த லெவலுக்கு இருக்கோன்னா ஸோ இந்த ஏரியாலாம் ஒரு முக்கியமான காரணம்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அந்தளவுக்கு எங்களுக்கு இந்த ஏரியா மேலே வந்து அவ்வளோ ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் எப்போயுமே மறக்க மாட்டோம். ஸோ எப்போயாச்சும் இந்த சைடில் வர டைம் கிடச்சா வந்து ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்ததுலேருந்து நாங்கள் அங்கே போனதே இல்லை. ஸோ இத்தனை வருஷம் கழித்து அங்கே போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணது வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மாப்பிள்ள நலமா? என்ன மொட்டை கட்டியெல்லாம் அடிச்சுட்டு கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு இருக்கிற? எங்க அவன் எக்ஸ்பல்ஸுக்கு இது ஓனரை காணோம். எப்படி போகுது பொழப்பெல்லாம்? இப்போ தான்
இது மட்டும் குறைய மாட்டேங்குது. சரவணை கூட்டு வரலையா? சரி வா, ரூம் கூட்டு போயிட்டு வரும். இல்லை, இன்னொரு ஹெல்மெட் கையிலே வச்சுக்கோ, யூஸ் ஆகும். ஆமாம், நீ எதுக்கும் கையிலே வச்சுக்க. இல்லை, இப்போ ரூமில் கொடுத்து போகும்போது எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ எதுக்கு நமக்கு? இப்போ வச்சுக்கா மாப்பிள்ள, எதுக்கு ஹெல்மெட்டு? மணி ஓட்டுறதுக்கெல்லாம் நீ ஹெல்மெட் வச்சுக்கிறது பெட்ரு. கையிலனாலே வச்சுக்கோ, யூஸ் ஆகும். சரி, முன்னாடி ரூமுக்கு போயிட்டு வரேன். இங்கே தான் ரூம், அந்த கடைக்கு தான். ஃபோன் அடி தான் வரான்னா, எங்கே இருக்கிறான்னு தெரில. முன்னாடி ரூமுக்கு போயிட்டு வரேன், வா முன்னாடி போயிட்டுலாம். கைஸ், நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால ரூட் எல்லாமே மறந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ரூமில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னமும் ஸ்டே பண்ணி அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பழசை மறக்காதீங்க. ஸோ அப்பப்போ போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கெல்லாம் பயங்கரமான ஹாப்பி இந்த இடத்துக்கு போனதுக்கு. ஸோ திரும்ப வந்து இங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி இங்கே வேலை செஞ்சிடலாமா அப்படின்ற லெவலுக்கெல்லாம் இருந்தது. ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு பசங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு இங்கே தான் கிடைச்சாங்களே. ஹலோ, அப்படியே ரூமுக்கு கீழே வந்தேன்னா ஆகும். எதுவும் என்ட்ரன்ஸ்லேயே மறந்து போச்சு தவிர முன்னாடியா? வா, வந்துட்டேன் ரூமுக்கு கீழே வா. என்ன தூங்கிட்டியா? கிங் மேக்கர் என்ட்ரி. ரெடியா பழமா? அம்மா, இது ட்ராவல் மட்டும்தான் எடுக்க முடியும், ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். இது எங்கே இருக்கா மென்ட்டில்? வாங்க சார். பண்ணி யோகாண்ணா, இல்லைன்னா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க மாட்டீங்களா? இல்லை, நாய் தினமும் தான் பார்க்குறேன்றியா? சரி வா, சிவராஜ் ரூமுக்கு போயிட்டு கூப்பிட்டு போவோம். மென்ட்டில் அவங்க ஊருக்கு போவேண்ணா. ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு ராயக்கோட்டை ஃபோர்ட் ஹில்ஸு, இன்னொரு ஃபால்ஸு, 3 இடத்த பார்த்துட்டு சிறப்பாக வந்துடும். செம்ம சூப்பரான இடம். சாப்பாடு நீ சாப்பிட்ட சேலம் ஹோட்டலில், எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? கிட்டத்தட்ட நம்ம பிளான் பண்ணதோட 1 hour ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே கேதர் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு நம்மளாலாம் அவங்கவுங்க ரூமுக்கே போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு எல்லோரையும் கூப்பிட்டு வந்தோம். ஸோ இந்த இடத்துலையெல்லாம் நாங்கள் வந்து நடக்காத நாளே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எங்கள் ரூமும் பழைய ரூமுக்கு வந்து இதுக்கு பின்னாடி தான் இருந்தது. ஸோ இந்த ரூட்டெல்லாம் எங்களுக்கு பயங்கரமான நத்தபடி. ஸோ அவங்கவுங்க ரூமில் போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வரது கூட ஒரு ஸ்பெஷல் தான். பிகாஸ் நம்மளை பார்க்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கெல்லாம் செம்ம சந்தோஷமாக இருக்கும். ஸோ நாங்களும் அப்படி தான் ஹாப்பியாக போய்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக கூப்பிட்டு வந்தோம். அப்படியே கேமரா மட்டும் வச்சுக்கோ, பார்ப்போம். அப்படியே கேமரா மட்டும் வச்சு அடிக்கிற மாதிரி போகணுமா? வழியாக வந்து எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்தியாச்சு. ஸோ இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது, ஒரு ஃப்ரெண்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எப்போ ட்ரிப்பு போனாலுமே அந்த முன்னாடி இருக்கிற ஆஞ்சநேயர் சாமியை கும்பிட்டு தான் போவோம். ஸோ நாங்கள் அந்த சாமியை கும்பிட்டு போனோன்னா எங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு வருவோம். ஸோ இந்த சுவாமி மேலே எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மரியாதை இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே போயிட்டு அந்த ஆஞ்சநேயர் சாமியை வந்து ப்ரே பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த சாமி கும்பிட்டு போனால் எங்களுக்கு எப்பயுமே எதுவுமே நடக்காது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ட்ரிப்புக்கு முன்னாடியுமே வந்து இந்த சாமி கும்பிட்டு போனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ நம்ம கடவுள்னாலே அப்படியே பயந்துருவோம். பயப்படுறதை தாண்டி கடவுள் மேலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்மளுடைய ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ அந்த சாமி நாங்கள் வந்து ஒசூர்லேருந்து ஒரு 10 ட்ரிப்புக்கு மேலே போயிருப்போம். ஸோ 10 ட்ரிப்புக்கு முன்னாடியே அந்த சாமிக்கு நாங்கள் வந்து தேங்காய் உடைச்சிட்டு ஸோ சிறப்பாக அங்கேருந்து தான் எங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வழக்கம் போல் இங்கேருந்து நம்மளுடைய ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், நம்மளது நிறைய விளாக் எல்லாம் ஒரு 7 to 8 minutes முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த விளாக் வந்து 20 minutesக்கு மேலே போகும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் திரும்ப பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து பெருசாக இருக்கும். ஸோ நாங்கள் பெங்களூர்லேருந்து ராயக்கோட்டைக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் டெம்பிளுக்கு போக போகிறோம். ஸோ அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதவரல்லி ஃபால்ஸ் அண்ட் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைனில் வந்து ஜேர்னி அல்டிமேட்டாக இருந்தது, ட்ராவல்லாம்.
நம்ம லோக்கல் சின்ன சின்ன ட்ரிப்பெல்லாம் பைக்கில் பிளான் பண்ணுறதுக்கு காரணமே வந்து நம்மளுடைய ஊரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுனால தான். ஸோ இந்த ரூட்டெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். ஸோ நம்ம வந்து ஆன் ரோட் ட்ராவலும் செம்ம சூப்பராக இருந்தது, ஆஃப் ரோட் ட்ராவலும் செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் டு ராயக்கோட்டை போகிற வழியில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்ட அப்புறம் அதனுடைய பேரை உங்களுக்கு வந்து நான் மேலே கேப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷனை ரீச் பண்ணி போகிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோட் ஜேர்னி தான். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வழியாக வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் கடையெல்லாம் இருந்ததில்லை. எங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கான். இப்போ வந்து கடைகளெல்லாம் இருக்குது. இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்றத பார்க்கும்போது வந்து செம சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கரெக்டாக வந்து அந்த சிவன் டெம்பிளை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த லொக்கேஷன் பேர் நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா காதவரல்லி ஃபால்ஸ் அண்ட் டேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேப்பில் போட்டோன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு போயிட்டு அதை விட்டுரும். ஸ்பெல் பண்ணுறேன் பாருங்களேன் மேலே. குட்டா நம்ம எவ்வளோ தூரம் ரோட்டில் ஓட்டினாலும் இந்த ஆஃப் ரோடு தான் நல்லா இருக்குது. இந்தரா ஒரு 11:15 வரும்னு நினச்சா அரை மணி நேரம் லேட்டு. மணல் கொஞ்சம் எடுத்துன்னு போனால் ஆகும். செடி வளர்க்குறதுக்கு அவங்க கொடுக்குற மண்ணே போட்டால் வச்சுக்கேன் செத்துருது சீக்கிரம். இந்த மாதிரி ஆற்று மணல் போட்டால் நல்லது. கைஸ் நாங்கள் வந்து இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஸோ ஃபோன்லலாம் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு தெரியும், பட் ஆனால் இங்கே வந்து நேரில் பார்க்கும்போது பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து வாட்டர் வாஷ் பண்ண சொன்னேன். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு எதுக்கிட்ட கடைக்கு போகணும், இங்கே வந்தாலே வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ எங்களுக்கான ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்து பைக்கெல்லாம் வந்து இங்கே வாட்டர் வாஷ் பண்ணிட்டான். ஸோ ஒரு 1 டே ட்ரிப்புக்கு வந்து ஒரு ஒர்த்தான இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒர்த்தான இடம். ஸோ பெங்களூர், ஒசூர், ராயக்கோட்டை, தருமபுரியில் இருக்கிறவங்களெல்லாம் தாராளமாக ஒரு முறைங்க வாங்க. ஸோ இந்த வியூவை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பார்க்கவே வந்து மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஸோ இங்கே போனோன்னா நம்மளுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வர மனசே வராது யாருக்குமே. ஸோ இந்த ஆற்றை தாண்டியுமே வந்து ஒரு சில வீடுங்களெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆற்றை தாண்டி போகிறதுக்கு பைக்கெல்லாம் இருக்குது. ஸோ நடந்தும் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். ஸோ நாம் வந்து அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி வந்துவிட்டோம். ஸோ இந்த எண்டுலேருந்து நாம் அங்கே பார்க்குறோம் பார்த்திங்களா, அங்கே தான் இருக்குது டெம்பிள். ஸோ டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பக்கமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெம்பிள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்டில் வந்து ஒரு பாட்டி தாத்தாலாம் சேர்ந்து குழிப்பணியாரம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாம்ளும் இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஸோ 10 ருபீஸ்க்கு வந்து 4 பீசஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் வந்து ஆற்றை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த தண்ணியோடைய வேகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ பார்த்து நீங்களெல்லாம் வந்தீங்கன்னா பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த வழிக்கு கீழே விழுந்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ அந்த டெம்பிளுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ டெம்பிளுக்கும் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த ஆற்றை கடந்து தான் போகணும். ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த த்ரில்லிங் அண்ட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ கொஞ்சம் பார்த்து பயந்துட்டு தான் வந்து நம்ம அந்த ஆற்றை வந்து கடக்க முடியும். ஸோ வரவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரே ரூட்டு தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணியில் நடந்து போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரதெல்லாம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நந்தி தேவர் இருந்தார். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து பேக் சைடில் அந்த லொக்கேஷன் பாருங்கள். ஆகஸ்ட் 15 அப்படின்றதுனால வந்து பயங்கரமான ரஷ்யம். ஸோ இங்கே வந்து சிவனை வந்து தரிசிக்கணுன்னா வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் தரிசிக்கணும். ஸோ அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ மறக்காமல் இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமாக வந்து சிவனை வந்து தரிசிச்சுட்டு போங்க. ஸோ நாங்கள் இவ்வளோ தூரம் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு சிவனை பார்த்ததில் வந்து பயங்கரமான ஹாப்பி. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். ஃபோட்டோ, வீடியோ அண்டு பர் டே டைம் ஸ்பெண்ட் பண்ண அருமையான இடம்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததுனால வந்து சரியான ஹாப்பி. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த லொக்கேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு தாராளமாக வந்து ஒரு 1 டே ட்ரிப் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி சூப்பராக வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போங்க.
நெக்ஸ்ட்டு பார்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நாங்கள் போன ஸ்பாட் அப்படி, போன லொக்கேஷன் அப்படி. ஸோ போன பைக் ட்ரைவர்லாம் வேறு மாதிரி இருந்தது ஆஃப் ரோட் பைக்லேலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போன ஸ்பாட் என்ன, ஏது, எப்படி, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பெரிய பெருசாக இடம் பார்க்கணுன்னா குணா கேவ் கேரளானாலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ராயக்கோட்டை தான். எவ்வளோ அழகான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. ஒரு முறையாச்சும் வந்து ராயக்கோட்டை ஃபோர்ட்டை வந்து எட்டி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது.